வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் சீரிஸோட செகண்ட் வீடியோவில் இருக்கோம். இதில் மிக முக்கியமான அமெண்ட்மெண்ட்டான 42nd அமெண்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது 1976 இயற்றப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட். மினி கான்ஸ்டிடியூஷன், சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட். ரைட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய பிரியம்பிளில் சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வார்த்தையை சேர்த்துருக்காங்க. 3 words were added. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் 4A அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படுது. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ், நிர்வாக தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் 14A 14A சேர்க்கப்படுது. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், இந்த 3 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் ப்ரொடெக்ஷன், இது மாதிரி ஒரு 5 ஐட்டங்கள்ஸ், 5 சப்ஜெக்ட்ஸை என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட், மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு அனைத்து இந்திய பணி உருவாக்கப்பட்டுச்சு. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் நிறைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இது மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.